ஒரு 21 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் 2003 ஸ்டார்ட் பண்ண 2024 வந்துடுச்சு ஆல்மோஸ்ட். ஸோ இந்த ஒரு 21 இயர்ஸில் நிறைய பெஸ்ட் டிசிஷன், குட் டிசிஷன்ஸ் எடுத்திருக்கேன், ஃபியூ பேட் டிசிஷன்ஸ் எடுத்திருக்கேன். 2012 வந்து நான் வாங்கின கார் வென்டோ, பிராண்ட் நியூ கார். அது 12 லட்சம் ரூபாய் விலை. அப்போது 2012 எக்ஸ் அப்படின்ற ஒரு சேலரி வச்சுங்க. 2022 எனக்கு 4x சம்பாரிச்சிட்டு இருக்கேன் 22. பட் நான் அப்போ வாங்கின கார் என்ன தெரியுங்களா? 2022 அதை விட பாதி விலை இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் கார். அது 12 லட்சம்னா இந்த காரோட விலை 6 லட்சம் தான். நிறைய பேர் அவங்க லைஃப்பில் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, பக்கத்தில் நெய்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, நம்ம கலீக்ஸ் என்ன பண்ணுறாங்க, அதையே நம்ம வந்து மிரர் பண்ணுவோம், மாடல் பண்ணுவோம். பட் லைஃப்பில் எவ்ரி திங் இஸ் பர்சனலைஸ்ட். உங்களோட ரிக்வயர்மெண்ட் என்னன்னு பாருங்கள். ஐ ஆல்வேஸ் ஃபாலோ மை ஓன் ரிக்வயர்மெண்ட். ஐ டோன்ட் கேர் அபவுட் ஹவு அதர் தாட் ஆர் திங்கிங் அபவுட் மீ. அது நமக்கு தேவை கிடையாது. அது ஸோ என்னோட ரிக்வயர்மெண்ட் என்னன்னாக்கா, மை பிஸ்னஸ் இஸ் கம்ப்ளீட்லி இன்டு டிஜிட்டல். 2022 ஃபெப்ரவரியிலேருந்து இன்னைய வரைக்கும் நான் கார் ஓட்டினது பார்த்தீங்கன்னா 8000 கிலோமீட்டர், 8000 அவ்வளோதான். என் ஃப்ரெண்ட் இஸ் இன்டு கன்ஸ்ட்ரக்ஷன். அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு எப்படியும் 60 கிலோமீட்டர் சுற்றுவார். அவர் ஸ்ரீபெரும்புத்தூர்னுவான், குட்முடி பூண்டின்னுவான், புந்தமல்லின்னு சொல்லுவான். நிறைய ஒரு நாளைக்கே 2 சைட்டை கவர் பண்ணுவான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 8000 கிலோமீட்டர் 2 மாதத்தில் ஈஸியாக ஓட்டிடுவான். அவன் காரை வந்து விற்கும்போது பார்த்தீங்கன்னா 2.5 லேக் கிலோமீட்டர் ஓட்டிட்டான். 2.5 லேக் கிலோமீட்டர். ஸோ எனக்கு டிரைவிங் ரிக்வயர்மெண்ட்டே இல்லைன்னும் போது வை ஷுட் ஐ பை எ பிகர் கார் அண்ட் ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் மை மணி. ஸோ அதனால் ஐ செட்டில்டு ஃபார் அ ஸ்மால் கார். ஸோ இப்படி உங்களோட ஃபைனான்ஷியல் டிசிஷன், ஹோமாக பர்சனலாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், ப்ரொஃபஷ்னலாக இருக்கலாம், உங்கள் ரிக்வயர்மெண்ட் என்னன்றதை கரெக்டாக அனலைஸ் பண்ணுங்கள். உங்களோட டிசிஷன் ரொம்ப சரியான டிசிஷனாக இருக்கும்.